300க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து என்னை கைது செஞ்சாங்க. அன்றைக்கு பார்லிமெண்ட்ல நான் பேசிட்டு வீட்டை வந்து நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நள்ளிரவு தாண்டி அதிகாலை 3 மணி அளவில் என்னுடைய வீட்டை சுற்றி வளைத்து என்னுடைய வீட்டின் மதிலுக்கு மேலால பாய்ந்து வந்து கதவை உடைச்சி என்னை கைது செஞ்சாங்க. இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? இதில் எந்த வகையில் நான் சம்பந்தப்படலை. ஒரு பழிவாங்கலுக்காக என்ன கைது செஞ்சு பழி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கைது செஞ்சு பழி தீர்த்தாங்க. பல மாதங்களாக நான் சிறைச்சாலையில் இருந்தேன். எனக்கு தெரியும் இதில் நான் சம்பந்தப்படலை, நான் நீதிமன்றத்தினூடாக நிரபராதியாக வெளியே வருவேன் அப்படிங்கிறது தெரியும். நான் ஏன் பயப்படணும், கலக்கம் அடையணும்? என்னுடைய கட்சிக்கு கூட லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவர்களை ஒன்று திரட்டி வீதியில் ஆங்காங்கே நான் ஆர்ப்பாட்டமோ சத்தியாகிரகமோ செய்யலை. ஆனால் சுரேசலை கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா ஏன் இதுக்கு சவால் விடுக்கிறாங்க? இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட சமூகம் இருக்கு. கிறிஸ்தவ மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. முஸ்லிம் சமூகம் மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டது. அதுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறோம். அந்த நீதி நிலைநாட்டப்படுற இந்த நேரத்தில், அதற்கான காலம் கணிஞ்சிட்டு வர இந்த நேரத்தில் சுரேசலை கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிச்சதுக்கு அப்புறமாக இப்போ ஆர்ப்பாட்டமும் சத்தியாகிரகமும் செய்கிறாங்க. இந்த நாட்டினுடைய சட்டத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சுரேசலை கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா ஏன் நீங்கள் விமல் வீரவன்ச, உதய கம்மன் பில போன்ற இனவாதிகள் இப்படி செயற்படுறீங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் பல அமைச்சு பொறுப்புகளை வகித்த முன்னாள் அமைச்சரும் இப்போ பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கிற ரிஷாட் பதியுதீன் நேற்று 11ஆம் தேதி பார்லமெண்டத்தில் காரசாரமான உரை ஒன்றை நிகழ்த்தியிருந்தார். இந்த உரை நிகழ்த்துவதற்கு மிக பொருத்தமானவர் தான் ரிஷாட் பதியுதீன். ஏனென்றால் இந்த ஈஸ்டர் தாக்குதல் இந்த விடயத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். ரிஷாட் பதியுதீன் சொல்றார், என்னுடைய தம்பியை கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு பல மாதம் அவர் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்துட்டு நீதிமன்றத்தினூடாக குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு நிரபராதியாக வெளியே வந்தார். வெளியே வந்தவரை வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மஹிந்த ஆனந்த அலுத்கமைக்க தலைமையிலான பார்லமென்ற உறுப்பினர்கள் 100 பேர் கையெழுத்திட்டு அப்போ ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க மீண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர் ஜெயிலில் போய் பல துன்பங்களை அனுபவித்தார். இப்படிப்பட்ட மிக மோசமான செயற்பாட்டில் ஈடுபட்டவங்க தான் இவங்க. பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதனுடைய சூத்திரதாரி யார் அப்படிங்கிறத அடையாளம் காண்பதற்கான தருணம் வர நேரத்தில் இப்போ கலக்கம் அடைஞ்சு கொண்டு பயந்து கொண்டு கூக்குரலிட்டு கொண்டு இனவாதமும் இனத்தூசமான கருத்துக்களையும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் இதுக்கு அடிபணியக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. முறையான விசாரணைகளை மேற்கொண்டு யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் இப்போ பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கிற ரிஷாட் பதியுதீன் சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தை தான் நாட்டு மக்களும் எதிர்பார்க்குறாங்க. பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பார்லமெண்ட் உறுப்பினர்களும் இந்த விஷயத்துக்கு துணை போகாமக்கு, மௌனமும் காக்காமக்கு பார்லமெண்டத்தில் பேசணும்.